Hi students, அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி சென்டம் சேலஞ்சுக்கான டே 2 வீடியோ தான் இது. ஆல்ரெடி நம்ம வந்து டே 1 வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். பாட்டனியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து சுவாலஜி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து சாப்டர் வைஸாக இருக்கிறது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. பாட்னி சுவாலஜிக்கு மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ப்ளஸ் வந்து டெலிகிராமோட லிங்க்கும் தரேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க. நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணால் அது நியூவாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் வந்து டெலிகிராமில் ஆல்ரெடி டே 1க்கான கொஸ்டினும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நமக்கு வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக நம்ம சேனல் வந்து பார்ப்பாங்க. அதனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஒரு கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பாருங்கள். வாட் இஸ் கேந்திரோஃபில்லி, அதுக்கடுத்து வாட் இஸ் எண்டோத்தீலியம், define the term diplospore, why does the zygote divide only after the division of primary endosperm cell, what is melitophily, write short note on heterostyle. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் polyembryony, how it can commercially exploited, endothelium is associated with dehiscence of anther, justify the statement. அதுக்கடுத்து list out the functions of tapetum, write short notes on pollen kit. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் டயக்ராம் வித் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவியல், கிவ் எ கான்சியஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட், வாட் இஸ் எண்டோஸ்பம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். அதுக்கடுத்து தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கேந்திரோஃபிலினா என்ன, எண்டோத்தீலியம்னா என்ன, இருமடிய வித்தாக்கம் என்ற சொல்லை வரையறு, ஏன் முதல்நிலை கருவன் திசு பகுப்படைஞ்ச பின் மட்டுமே கருமுட்டை பகுப்படைகிறது, மெல்லிட்டோஃபிலி என்றால் என்ன, மாற்று சூலகத்தண்டு நீளம் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பல்கரு நிலை என்றால் என்ன, வணிக ரீதியில் இது எவ்வாறு பயன்படுகிறது, எண்டோதீசியம் மகரந்தப்பை வெடித்துடன் தொடர்புடையது, இக்கூற்றை நியாயப்படுத்து, டப்பீட்டத்தின் பணிகளை பட்டியலிடு, போலங்கீட்டு பற்றி சிறுகுறிப்பு வரைக. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தகுந்த படத்தின் சூழின் அமைப்பை விவரி, அதாவது படத்துடன் சூழின் அமைப்பை விவரி, மூடுவித தாவரத்தின் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வுள்ள படிநிலை, கருவன் திசு என்றால் என்ன, அதோட வகை. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்டீரியர் 1 மார்க்ஸு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டருக்கு வந்து சொல்லியாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் நம்ம வந்து கண்டினியூவாக சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.